2.5 மணி நேரம் காட்டு கத்துன அமைச்சர் வந்து தெம்பா வராரு. 2.5 மணி நேரம் போய் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்த பழனிசாமி மைக்கு முன்னாடி வந்து திணறாப்ல. ஒவ்வொரு காசா சேர்த்து நாம செலுத்தக்கூடிய வரிய அப்படியே கொண்டு போய் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசலையும் கொடுக்கக்கூடிய வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் தலைமையில் கையையும் காலையும் கட்டி போட்டாலும் ஓடி ஜெயிக்க முடியும் என்பதை தமிழ்நாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் நூல் வெளியீட்டு விழா. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். 19/3/2025 புதன்கிழமை, அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்தில் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் மாவட்ட செயலாளர் வரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கீழே பின்னால 2 கேஸ் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் எனக்கு உனக்குன்னு தண்ணி கேனுக்காக ஒரு சின்ன சலசலப்பு அங்கே நடந்துச்சு. அந்த சலசலப்பை அப்படியே விட்டு போய் நீங்கள் 100 பேர் இருக்கீங்க, என் கையில் 10 கேன் தான் இருக்குது அப்படின்னு அந்த 10 கேனை மட்டும் போட்டுட்டு போயிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும்? ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும். ஆனால் அதை மேலே நின்ற பகுதி செயலாளர் பார்த்தார். 100 பேர் இருக்காங்க, 25 பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பத்தும்னு கேட்டார். அடுத்த ஒரு 2-3 நிமிடங்களில் இன்னொரு 4 கேஸு தண்ணி வந்துச்சு. நம்ம கேட்குறதெல்லாம் இதே தான் தோழர்களே. தமிழ்நாடு நிதிக்காகவும் உரிமைக்காகவும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. நாம் கேட்கக்கூடிய நிதியையும் நமக்கு தேவைப்படக்கூடிய உரிமையையும் கொடுத்து விட்டால் இந்த சண்டையை நாம் நிறுத்தப் போகிறோம். இல்லை என்றால் சண்டையை நாம் தலைவர் தலைமையில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க போகிறோம். நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கிறது. அதற்கு மத்தியில் தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனாலும் இங்கே அமர்ந்திருப்பதற்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு நன்றாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை ஒரு பேராபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவரை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி. சென்னை வடக்கு மாவட்ட திமுக தொண்டரணி சார்பில் கழக தலைவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டமாக, மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய தொண்டரணி அமைப்பாளர் அண்ணன் கலையரசன் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஐயா ஜெயராமன் அவர்களே, அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களே, அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, அண்ணன் மலைச்சாமி அவர்களே, அண்ணன் ஒயிலர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில தொண்டரணியினுடைய செயலாளர் மாஸ்டர் பே சேகர் அவர்களே, இந்த நிகழ்வில் ஒரு விழா பேருரையை ஆற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களே, நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். மாவட்ட செயலாளர் வரும்போது 2 இன்சிடென்ட் நடந்தது. ஒன்று, அவர் உள்ள வரப்போ யாரும் யாரையும் எழுந்திருக்க சொல்லலை, ஆனால் மக்கள் தானாக எழுந்தார். மேலே வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, தலைவர் கூட்டம் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன், ராயபுரத்துக்கு போகலை, ஏன்னா இது ஏன் இடம், ஏன் ஊர் அப்படின்னாரு. ஏன் ஊரு என்கிற உணர்வு அவருக்கு இருக்கிற காரணத்தினால்தான் அவர் வந்தால் யாரும் சொல்லாமலேயே எழுந்து நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது. மக்களோடு மக்களாக கலந்து இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர்டி சேகர் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம். நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்கோம்மா. ஒரு பட்ஜெட், ஒரு புதிய அரசு வருகிறது. 2021 தேர்ந்தெடுத்தீங்க. தேர்ந்தெடுத்த உடனே ஒரு பட்ஜெட் போட்டோம் அப்படின்னா நிறைய திட்டங்கள் இருக்கும், புதுசா அறிவிப்புகள் இருக்கும். உடனே மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பார், இதெல்லாம் செய்ய போகிறோம் பார் அப்படின்னு சொல்லுவதில் ஒரு பெருமிதம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அது குறையும். ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னும் குறைஞ்சிரும். 4 வருஷம் கழிச்சு மக்களை சந்திக்க ஒரு பயம் வரும். ஐயோ இவ்வளோ சொன்னமே நம்ம செய்யலையே, போய் நின்னோம்னா நம்மளை கேள்வி கேட்பாங்களே, மக்கள்கிட்ட என்ன பதில் சொல்றது என்கிற பயம் எல்லா அரசியல் கட்சிக்கும் பொதுவாக ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு வரும். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 4 முழு பட்ஜெட் போட்டுட்டோம்.
4 ஆண்டுகள் கழித்தும் பட்ஜெட் போட்ட அன்னைக்கு ஈவினிங் ஒரு தெருமுனை கூட்டத்தில், ஒரு பொதுக்கூட்டத்தில் நின்று நாங்க இன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம் பார், சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கோம் பார், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் பார் என்று சொல்லக்கூடிய துணிவும் திராணியும் இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்திற்கு மட்டும்தான். அப்ப தலைவரை கொண்டாடுவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவர் சொன்னதையெல்லாம் செய்தார், சொல்லாததையும் செய்தார், மக்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அத்தனையும் செய்தார். அதனால் அவரை கொண்டாடுவதற்கான காரணமும் களமும் விரிந்து கொண்டே போகிறார். இங்க எல்லாரும் சொன்னோம், பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பிட்டார் தலைவர். இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி சொல்லும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்னார். அது என்ன எல்லோருக்கும் எல்லாம்? மேடையில எல்லோரும் பேசிவிட்டார்கள். அதற்கு பிறகு நான் குறிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் டிக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வேற வழி இல்லை, கடைசியா பேசுறப்போ வர சிக்கல். ஆனாலும் மிச்சம் சொல்லுவதற்கு 1000 திட்டங்கள் இருப்பதால் துணிவோடு இந்த இடத்திலே நிற்கிறேன். இன்றைக்கு தலைவர் சொன்ன அந்த தலைப்பு எல்லோருக்கும் எல்லாம் என்று அவர் தலைப்பு வைத்தார். அப்படி என்ன எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்து விட்டார்? இன்னைக்கு அறிவிச்ச அறிவிப்பை மட்டும் பாருங்க, பழைய அறிவிப்பெல்லாம் வேண்டாம். முதல்ல பெண்களுக்கு 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. சரி, சுய உதவி குழு மூலமா என்ன கிடைக்க போகுது? ஒரு 35,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு அடுத்த அறிவிப்பு. சரி, அந்த கடனை நான் தானே திருப்பி கட்ட போறேன், அதுக்கு வட்டி நான் தானே கொடுக்க போறேன் நினைக்கலாம். 12% இருந்த மகளிர் சுய உதவி குழுவுக்கான வட்டியை 3% குறைத்து ஏற்கனவே கடந்த ஆண்டே ஒரு அறிவிப்பு. ஆக ஒரு 10,000 புதிய மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்க போகிறோம். அவர்களுக்கு 35,000 கோடி வரைக்கும் கடன் கொடுக்க போகிறோம். அந்த கடனுக்கு 12% இருந்த வட்டியை 3% குறைத்திருக்கிறோம். மகளிர் விரும்புகிற தொழிலை விரும்புகிற வகையில் செலவு செய்வதற்கான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்கிறோம். இது பெண்களுக்கு. அடுத்தது எண்ணிக்கையில் அவர்கள் எந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய திருநம்பியர் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அவர்கள் என்ன சொல்றோம்? ஏற்கனவே மாணவர்கள் ஆண் மாணவர்களா இருந்தா தமிழ் புதல்வன், பெண் மாணவர்களா இருந்தா புதுமை பெண் என்கிற திட்டம் இருக்கிறது. கல்லூரிக்கு போகிற போது 1000 ரூபாய் நிதி கொடுக்கிற திட்டம். அதுல திருநம்பிகளையும் சேர்க்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கு அறிவிப்பிருக்கிறார். சரி, இது பரவாயில்ல. அடுத்தது ஊர்காவல் படையில் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் சேர்க்கிற ஒரு அறிவிப்பு. நான் கூட அது ஏதோ அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிற அறிவிப்பு என்கிற சிந்தனையில் தான் இந்த மேடையில அமர்ந்தேன். ஆனால் ஒரு இடத்துல மாவட்ட செயலாளர் சொன்னார், யோசிச்சு பாருங்க, அந்த சிந்தனை வரவே வராது, யாருக்கும் வராது. எந்த இடத்தில் ஒருவர் அவமானப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்தில் அவரை அதிகாரமிக்கவராக நிற்க வைக்க வேண்டும் என்கிற அந்த பார்வை இருக்குல்ல. தலைவர் அறிவிச்சிட்டார், அதை பேசுறதுக்கு மேடைக்கு வந்தாச்சு. ஆனாலும் அந்த சிந்தனை நமக்கு வரல. அது ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு. அது ஒரு வேலை வாய்ப்பு அல்ல. நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்தில் அதிகாரத்தோடு நில்லுங்கள் என்று ஊர்காவல் படையில், காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர் என்று பலகாலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய திருநர்களையும் திருநம்பிகளையும் நியமிக்கக்கூடிய அந்த மகத்தான அறிவிப்பை இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். அப்ப பெண்களுக்கு ஒரு திட்டம், திருநங்கை திருநம்பியர்களுக்கு ஒரு திட்டம். அப்படியே வாங்க, குழந்தைகளுக்கு மாவட்ட செயலாளர் சொன்னாங்களே, ஒரு குழந்தை பிறக்குது, அதனுடைய பெற்றோர்ல யாரோ ஒருத்தரோ இருவரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நிற்கதியா நிக்கணும். பெற்றோரற்ற குழந்தைகளாக வாழ்வது எவ்வளவு பெரிய கடினமான வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கை வாழ்ந்து பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். யாரும் கண்டுக்க மாட்டான். மாமா வீட்டுல வளர்ந்தாலும் எவ்வளவு அவமானத்தை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 2,000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த 2,000 ரூபாய் என்ன பண்ணும்? 2,000 ரூபாய் வச்சு அந்த குழந்தை வளர்ந்துருமா? மாசம் மாசம் அந்த குழந்தையினுடைய பராமரிப்புக்கு அந்த 2,000 ரூபாய் போதுமா என்று கேட்டால் பத்தாம போகலாம். கிராமப்புறங்கள்ல பத்தலாம், நகர்ப்புறத்துல பத்தாம போகலாம். ஆனால் அந்த 2,000 ரூபாய் வருகிறது என்கிற காரணத்திற்காக அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர் குறைந்தபட்சம் அந்த குழந்தையை மரியாதையோடு நடத்துவாரே, அந்த குழந்தைக்கான சுயமரியாதையை இந்த இயக்கம் உறுதி செய்து. அப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு திட்டம், இதெல்லாம் விடுங்க. அடுத்தது முதியோர். தமிழ்நாடு இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? முதியோர்கள். இந்த நாட்டில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது, முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏன்? 8 புள்ள பெத்தாங்க, 5 புள்ள பெத்தாங்க, இன்னைக்கு 2 புள்ள தான் பெக்கிறோம், 1 புள்ள தான் பெக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? வயதானவர்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள், வயது குறைந்தவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலி என்ன தெரியுமா? டிராபிக் கிடையாது, நிதி பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி கிளைமேட் பிரச்சனை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய தலைவலி வரப்போகுது. இங்கே இருக்கக்கூடிய முதியவர்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இந்த அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலாக வரப்போகுது. 2 புள்ள, 1 புள்ள இல்லைன்னா இன்னொரு புள்ள பார்த்துக்கும்பீங்க. இன்னைக்கு 1 புள்ள தான் இருக்கு, அந்த புள்ள வெளியூர் போயிடுச்சுன்னா அந்த முதியோர்களை பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லை. இது குறித்து யாரும் சிந்திக்கவில்லை, யாருக்கும் அக்கறை இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அக்கறைப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க முதல் கட்டமாக
அன்பு சோலை என்கிற பெயரில் 25 முதியோர் இல்லங்களை தொடங்கி வைக்கப்படும் என்கிற அறிவிப்பு இன்றைக்கு வந்திருக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க, பெண்களாக இருக்கட்டும், திருநர்களாக இருக்கட்டும், திருநம்பிகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் உள்ளடக்கிய பட்ஜெட் என்பதால் தான் இதை எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற தலைப்பிட்டு தலைவர் அழைத்தார். இந்த பட்ஜெட்டில் யார் ஒருவரும் விட்டு போய்விடக் கூடாது என்கிற அக்கறை அவருக்கு இருந்தது. அதனால் தான் எல்லோருக்குமான திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றது. சரி, இது போதுமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அப்படியே வாங்க, பழங்குடியினர். நமக்கெல்லாம் தெரியும், பழங்குடியினருக்குன்னு ஒரு யூனிக்கான மொழி இருக்கும். அவங்க பேசக்கூடிய பாஷை ஒரு தனியான பாஷை இருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும். பழங்குடியினர்கள் பல பேருக்கு சில மரபார்ந்த மருத்துவ சிகிச்சைகள் குறித்து, இல்ல மரபார்ந்த மொழி குறித்து ஒரு புரிதல் இருக்கும். இன்றைக்கு அதையெல்லாம் பாதுகாப்பதற்காக பழங்குடியினர் மரபுசார் அறிவை பாதுகாக்கும் திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இது ஒரு பக்கம். அப்புறம் பிசி எம்பிசி, எல்லா சாதியும் வருவோம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். நம்ம குழந்தை எல்லாம் 9ஆம் வகுப்பு படிக்குது, 10ஆம் வகுப்பு படிக்குதுன்னா பிசி எம்பிசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு தமிழ்நாடு முழுக்க 3 லட்சம் குழந்தைகள் இந்த நிதியை வாங்கி கொண்டிருந்தார்கள். இதுக்கு எவ்வளவு செலவுன்னு கேட்டீங்கன்னா 117 கோடி ரூபாய் செலவு. யாரு கொடுக்கணும்னு கேட்டோம்னா, நாம கொடுக்கிற வரி பணத்திலிருந்து மோடி அரசாங்கம் இந்த 117 கோடி ரூபாயை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனா மோடி என்ன பண்ணார் தெரியுமா? 117 கோடி எல்லாம் கொடுக்க முடியாது, வெறும் 19 கோடி ரூபாய் தான் கொடுக்க முடியும். வேணா அந்த 3 லட்சம் குழந்தைகளை 10,000 குழந்தையா குறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்து சொன்னார், 3 லட்சம் குழந்தைகளுக்கு நிதியுதவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 3 லட்சம் குழந்தைகளுக்கும் கொடுப்பேன், நீ நிதி கொடுக்கலன்னா பரவாயில்ல, மிச்சம் இருக்கக்கூடிய 98 கோடியை நான் கொடுக்கிறேன் என்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த ஸ்காலர்ஷிப்பை இன்னைக்கு உறுதி பண்ணியிருக்கிறோம். இஸ்லாமிய குழந்தைகள், கிறிஸ்தவ குழந்தைகள், ரொம்ப குறிப்பா இஸ்லாமிய குழந்தைகள் நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாம், அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு அந்த குழந்தைகள் படிப்பதற்காக ஒரு நிதி உதவியை பல 10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து வந்தது. ஆனால் மதவெறி பிடித்த மோடி அதை நிறுத்தினார். எப்படி நிறுத்தினார்னா, 2012ஆம் ஆண்டோடு அந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் என்கிற அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாரு. ஆனால் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, எந்த மாநிலமும் அவர் நிறுத்திய ஸ்காலர்ஷிப் நான் கொடுக்கலன்னு முன் வரவில்லை. ஒரே ஒரு மாநிலம் முன் வந்தது, ஒரே ஒரு தலைவர் முன் வந்தார். மோடி நிறுத்தினா நிறுத்திக்கிட்டோம், அந்த இஸ்லாமிய மாணவர்களுக்கு, சிறுபான்மை மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டின் சார்பாக ஸ்காலர்ஷிப். அப்போ யோசிச்சு பாருங்க, பழங்குடியினர், பட்டியலினத்தவர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டை நாம் போட்டிருக்கிறோம். அப்படியே வாங்க மாவட்டம். ஒரு இன்னைக்கு டெல்லியிலிருந்து பட்ஜெட் வாசிக்கும் போது நல்லா தெரியும், அதுல பீகார்னு வார்த்தை இருக்கும், ஆந்திரான்னு வார்த்தை இருக்கும், வேற எந்த மாநில பெயரும் அதுல இருக்காது, தமிழ்நாடு என்கிற பெயர் கூட இருக்காது. ஆனால் இன்றைக்கு தலைவர் வாசித்திருக்கக்கூடிய, தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இடம்பெறாத மாவட்டங்கள் என்கிற பட்டியலில் இடமில்லாத மாவட்டம் வேற ஒரு மாவட்டமும் இல்லை என்கிற அளவிற்கு அத்தனை மாவட்டங்களுக்கும் ஏதோ ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். சரி, எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லிட்டோம். நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, முதியோருக்கு, பிற்படுத்தப்பட்டோருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, சீர்மரபினருக்கு, மைனாரிட்டிஸ்க்கு இவளெல்லாம் பண்ணிட்ட, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணுவான்? ஓட்டு போடுகிறவர்களுக்காக மட்டும்தான் சிந்திப்பார்கள். இதை கொடுத்தா ஓட்டு கிடைக்குமா, இதை கொடுத்தா நமக்கு அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியுமா என்கிற சிந்தனை மட்டும்தான் ஒரு சராசரி ஆட்சியாளருக்கு இருக்கும். அப்ப எல்லோருக்கும் எல்லாம்னா எல்லா மனிதர்களுக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். ஆனா தலைவர் ஒரு படி மேலே போகிறார். தலைவர் ஒரு படி மேலே போய் என்ன பண்றாருன்னா, வேட்டை பறவைகள், கழுகு, இந்த மாதிரியான வேட்டை பறவைகள் இருக்குல்ல, அந்த வேட்டை பறவைகளினுடைய வாழ்வு குறித்து, அதனுடைய பயணங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தனியாக வேட்டை பறவைகள் ஆய்வுக்கென்று ஒரு 1 கோடி ரூபாய் நிதியை தனியாக ஒதுக்குகிறார். கடல்சார் உயிரினங்களுடைய மேம்பாட்டுக்காக ஒரு நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. ராமநாதபுரத்தில் ஒரு சரணாலயம் அமைப்பதற்காக ஒரு நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. மனிதர்கள் குறித்து மட்டுமல்ல, விலங்குகள் குறித்தும், பறவைகள் குறித்தும், எல்லா உயிரினங்கள் குறித்தும் சிந்திக்கக்கூடிய மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் என்பது ஆண், பெண், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற அந்த அடிப்படையில் மட்டும் கிடையாது. எல்லா உயிர்களுக்குமான பட்ஜெட்டை தலைவர் கொடுத்திருக்கிறார். அதுல மனுஷன், பறவை, விலங்கு எந்த வேறுபாடும் கிடையாது. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய எல்லா உயிர்களுக்குமான ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம்
தயாரித்து கொடுத்திருக்கிறது. அதனால தான் எல்லாருக்கும் பதட்டம். எதிரில் யாரும் ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அதை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கணுங்க. அதுதானே வேலை. ஒரு பட்ஜெட் இருக்கு, இந்த பட்ஜெட்ல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் செய்யாம விட்டுட்டாங்க அப்படிதானே சொல்லணும். பட்ஜெட் முடியுது, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் அவர்கள் 2.5 மணி நேரம் அந்த பட்ஜெட்டை வாசிக்கிறார். வாசிச்சுட்டு அவரு தெம்பா வராரு, அவர் ரொம்ப தெம்பா அப்படி ஜாலியா வெளில வராரு. ஆனால் அந்த 2.5 மணி நேரமும் வெளிநடப்பு பண்ணிட்டு ரூமுக்குள்ள போய் தூங்கின எடப்பாடி பழனிசாமி மைக்கு முன்னாடி 10 நாள் சாப்பிடாத ஒரு மாதிரி நிக்கிறாப்புல. நின்னுட்டு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. 2.5 மணி நேரம் காட்டு கத்துன அமைச்சர் தெம்பா வராரு. 2.5 மணி நேரம் போய் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்த பழனிசாமி மைக்கு முன்னாடி திணறாப்புல. என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள 2.5 மணி நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இடி. அந்த இடியை தாங்க முடியாமல் வெளில அந்த கதற முடியாதுல்ல, அழ முடியாதுல்ல, அந்த அழுகையும் கதறலும் தான் ரொம்ப டயர்ட் ஃபேஸோட இப்படி நிக்க வச்சது. அப்ப பழனிசாமி மட்டுமல்ல, இனி யார் ஒருவராலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது என்கிற மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது. ஏன்னா மக்கள் குறித்த சிந்தனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது, வேற எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவரை குறித்து நாம் கொண்டாடுவதற்கு வந்திருக்கோம். சரி, இதெல்லாம் எப்படி பண்றோம்? ஏதோ நிதி வந்துருச்சு பண்றோம் அப்படின்னா இல்ல. மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் திரும்பி வருதுன்னு. அது என்னமா நாம கொடுக்குறோம்? நாம எப்படி கொடுக்குறோம்? காலையில எழுந்திரிச்சோன்னா என்ன பண்றீங்க? பேஸ்ட் வாங்குறீங்களா? பிரஷ் வாங்குறீங்களா? குளிக்கிறதுக்கு சோப்பு, அப்புறம் சாப்பாடு, ஃபேனு, லைட்டு, காரு, பஸ், அதுல இருந்து நைட்டு தூங்குறப்ப குட் நைட் காயில் போடுறீங்கல்ல, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கட்டுறோம். அந்த வரியில் ஏறக்குறைய 80% 90% மோடி அரசாங்கத்திற்கு போகுது. அந்த வரியில நமக்கு சேர வேண்டிய பங்கு அவங்க திருப்பி கொடுக்கணும். அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அம்மா 1 ரூபா வரி செலுத்தினா நமக்கு எவ்வளவு திருப்பி வருது? 29 பைசா. உங்களை மாதிரியே உத்தரப்பிரதேசல ஒரு அம்மா இருக்கும்ல, அந்த அம்மா 1 ரூபா வரி கட்டுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு திருப்பி வருது? 2 ரூபா 50 பைசா. இது ஒரே நாடு தானே, ஒரே நாட்டினுடைய குடிமக்கள் தானே. நாம என்ன உழைக்காமலா வரி செலுத்துறோம்? நாம என்ன தூங்கி ஓசிலியா வரி செலுத்துறோம்? கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி படிச்சு வேலைக்கு போய் ஒவ்வொரு காசா சேர்த்து நாம செலுத்தக்கூடிய வரியை அப்படியே கொண்டு போய் உத்தரப்பிரதேசலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசலையும் கொடுக்கக்கூடிய வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது? நாம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா திருப்பி வருது. சரி, விட்டுருவோம். அடுத்தது உதவி மானியங்கள்னு இருக்கு. இப்ப ரயில்வே டிராக் போடணும். ரயில்வே டிராக் போடுறது, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுலாம் யாரோட வேலை? ஒன்றிய அரசாங்கத்தோட வேலை. கிளாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறோம்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டலாம் எங்கள்கிட்ட காசு இல்ல, நீங்களே கட்டிக்கங்க. யார் சொன்னது? மோடி சொல்லுகிறார். ரயில்வே பாலம் கட்டுறது யாரோட வேலை? மோடி அரசாங்கத்தோட வேலை. ரயில்வே பாலம் கட்டலாம் எங்களுக்கு காசு கிடையாது, ஓ நிதியிலேயே கட்டிக்கோ. ஏர்போர்ட் கட்டுறது, அதனுடைய லேண்டை ப்ரொக்யூர் பண்றது எல்லாம் நம்ம வேலை. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றுக்கும் நிதி கொடுத்தா திருப்பி வர்றது கிடையாது, புதிய திட்டங்கள் கிடையாது. அதே போல கல்விக்கு நிதி கேட்டோம்னா கிடையாது, வீடு கட்டும் திட்டத்துக்கு நிதி கேட்டோம்னா கிடையாது. இது பெரிய காமெடி. எப்படி இங்க நிறைய பேர் இந்த குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வந்திருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் வீடு கட்டும் திட்டம்னு ஒன்று இருக்கும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு வீடு கட்டி கொடுக்குறோம். அந்த வீட்டுக்கு செலவு எவ்வளவு ஆகுது தெரியுமா? ஒரு வீட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த 15 லட்சம் ரூபாயில மோடி எவ்வளவு கொடுக்கிறார்? 1,50,000 ரூபாய் கொடுக்கிறார். நம்முடைய தலைவர் எவ்வளவு கொடுக்கிறார்? 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். மக்கள்கிட்ட இருந்து 1,50,000 லட்சம் ரூபாய் வாங்குறோம் இல்லையா? அப்போ யார் அதிகமா கொடுக்கிறார்? 1,50,000 லட்சம் ரூபாய் மோடி கொடுக்கிறார், 1,50,000 லட்சம் ரூபாய் மக்கள் கொடுக்கிறார்கள், மீதம் 12 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்ப அந்த திட்டத்துக்கு பேர் என்ன இருக்கணும்? முதலமைச்சர் வீடு வழங்கும் திட்டம்னு தானே இருக்கணும். அதுதானே நியாயம். ஆனா பேர் என்ன தெரியுமா? பிரதான் மந்திரி வீடு வழங்கும் திட்டம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவாஸ் அஞ்சிங், நாய்கள் ஜாக்கிரதை, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இவங்க நிதி கொடுக்கிறது பூரா நம்ம பேரு அவங்க வச்சுக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நாய்க்கு பேரு வச்சியே சோறு வச்சியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதே கதை தான். திட்டத்துக்கு பேரு வச்சியே நிதி கொடுத்தியா அப்படின்னு நாம கேட்க வேண்டியிருக்கு. இது எல்லா திட்டத்துக்கும் 100 நாள் வேலை திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 2000 கோடி பெண்டிங், கல்விக்கு ஒரு 2000 கோடி பெண்டிங், சாலை திட்டத்துக்கு 2000 கோடி பெண்டிங், அதே போல வீடு கட்டும் திட்டத்துக்கு ஒரு 800 கோடி ரூபாய் பெண்டிங். இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். புதிய திட்டம் கிடையாது, கொடுக்கிற நிதியில திருப்பி வர்றது கிடையாது.
கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கிறது கிடையாது. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை மோடி அரசாங்கம் முடக்கி கொண்டிருக்கிறது. அப்படி முடக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தன்னுடைய திட்டங்களால் நேரடியாக பலனடையாத மக்கள் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்கிற வேகத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் ஓடுறோம். அசாம் ஓடுது, பீகார் ஓடுது, மத்திய பிரதேசம் ஓடுது, ஊபி ஓடுது. ஒரு ரன்னிங் ரேஸ். இந்த ரன்னிங் ரேஸ்ல உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு எல்லாரும் ஓடுறோம். ஆனா நம்ம கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க. கையையும் காலையும் கட்டி போட்டு ஓடுங்கிறான். பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கை காலெல்லாம் கட்டல, சும்மா ஓடு அப்படிங்கிறான். யார் ஜெயிப்பா? கையையும் காலையும் கட்டி போடாதவன் தானே ஜெயிப்பான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் தலைமையில் கையையும் காலையும் கட்டி போட்டாலும் ஓடி ஜெயிக்க முடியும் என்பதை தமிழ்நாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு முடக்கினாலும் பரவாயில்ல, என்னுடைய மக்களுக்காக நாங்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருப்போம் என்கிற உறுதியோடு தமிழ்நாட்டின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர் எழுந்து நிற்கிறார். எதிரிகள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறார். அதனாலதான் இங்க பிரச்சனை, அதனாலதான் பயம். எதிரில் இருக்கிற அத்தனை பேரும் பயப்படுறதுக்கு ஒரே காரணம், மக்களிடமிருந்து இவரை பிரிக்கவே முடியவில்லை அப்படிங்கிறதுனாலதான் அவர்களுக்கு எல்லாம் பயம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்கம்மா, எந்த தலைவரை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம்? ஒரு 3 கதை சொல்றேன். 3 கதை. ஒண்ணு, திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு ஸ்கூலு, ஒரு மலை கிராமம், பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த குடுகுடுப்பக்காரர்கள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த குடுகுடுப்பக்காரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் 3 வாரம் ஸ்கூலுக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 18-19 நாள் ஸ்கூலுக்கு வரல. ஸ்கூலுக்கு வரல குழந்தை அப்படின்னா அந்த அக்கறை யாருக்கு இருக்கணும்? முதல்ல அந்த குழந்தைக்கு இருக்கணும். அடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கணும். ஏண்டா பிள்ளைய அனுப்புலன்னு அவங்க சொந்தக்காரங்களுக்கு இருக்கணும். அடுத்து அந்த தெருக்காரனுக்கு இருக்கணும், இல்ல ஊர்க்காரனுக்கு இருக்கணும். இவர்கள் யாரும் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று அக்கறைப்படவில்லை. 18 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகள் வரல. 20வது நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஜீப் நிக்குது. அந்த ஜீப்ல இருந்து ஒருத்தர் இறங்குறார். இறங்குறவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர், ஐஏஎஸ் ஆபீசர், கலெக்டர் இறங்கி பிள்ளை பிடிக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ள உட்கார வச்சு படிப்பின் அவசியம் என்ன, நீ ஸ்கூலுக்கு வர வேண்டிய தேவை என்ன என்று அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அப்ப தன் சொந்த பிள்ளையினுடைய படிப்பு மீது ஒரு பெற்றோருக்கு இல்லாத அக்கறை, சொந்தக்காரர்களுக்கு இல்லாத அக்கறை, அந்த தெருவுக்கு ஊருக்கு இல்லாத அக்கறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருந்தது. அதனால் தான் அந்த பழங்குடி கிராமத்திற்குள்ள ஒரு கலெக்டர் போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வர்றார். அடுத்து வருவோம். ஈரோடு பக்கத்துல ஒரு மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல ஒரு கர்ப்பிணி பெண். இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். பிக்மி நம்பர்னு ஒரு நம்பர் வாங்குவீங்க, ஞாபகம் இருக்கா? அரசு ஆஸ்பத்திரியில் போய் கர்ப்ப காலத்தை பதிவு பண்ணி ஒரு நம்பர், யூனிக் நம்பர், உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்ப அந்த நம்பரை வச்சு என்ன பண்ணலாம்னா, தமிழ்நாட்டில் நீங்க எங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்கனாலும், ஒருவேளை இங்க நம்பர் வாங்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு போயிடலாம். அம்மா வீடு ஏதோ காஞ்சிபுரத்திலேயோ திருவள்ளூர்லயோ இருக்கலாம். அப்போ உங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். ஆனால் நீங்க எங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்கனாலும் அதை ட்ராக் பண்ணலாம். எங்கெல்லாம் அந்த அம்மா போய் மருந்து வாங்கினாங்க, எங்கெல்லாம் போய் டாக்டரை பார்த்தாங்க அப்படிங்கிறத அந்த பிக்மி நம்பரை வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க. ஈரோடு பக்கத்துல ஒரு பெண், பிரசவ தேதி ஆயிடுச்சு, ஏதோ டெலிவரி டேட் வந்துருச்சு. டெலிவரி டேட் 3 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த பெண் ஆஸ்பத்திரிக்கு வரல. யாருக்கு அந்த அக்கறை இருக்கணும்? முதல்ல அந்த பெண்ணுக்கு இருக்கணும், அவங்க வீட்டுக்காரருக்கு இருக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கணும், இல்ல சொந்தக்காரனுக்கு இருக்கணும். யாருக்கும் அந்த அக்கறை இல்லை. 4வது நாள் வீட்டு வாசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. ஒரு மருத்துவர், 2 செவிலியர்கள் ஸ்ட்ரக்சரோட அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணி பிரசவம் பார்க்கிறார்கள். தாயும் சேயும் நலம். அப்போ தன்னுடைய உடலின் மீது, தன்னுடைய குழந்தையின் உயிரின் மீது ஒரு தாய்க்கு இல்லாத அக்கறை, தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, வீட்டுக்காரருக்கு இல்லாத அக்கறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இருந்தது. அதனால் அந்த ஈரோடு பழங்குடி கிராமத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸில் டாக்டர் போறார். அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கோமாளி கூத்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஒரு கோமாளி சாட்டை எடுத்து அடிச்சுட்டாப்லையா பாத்தீங்களா? அந்த கோமாளி நாடகத்துக்கு முதல் நாள் இன்னொரு நாடகம் நடந்துச்சு. பிரஸ்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு வேலையை பண்ணாரு. என்ன பண்ணாரு? காலில் கிடக்கிறத கலட்டி மேல வச்சு, எல்லாம் படிச்சவன் மேல வச்சுட்டு சொன்னாப்ல, என்னது, திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவது வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன். உங்க அப்பாவே வந்தாலும் அது முடியாது ராஜா, நீ கடைசி வரைக்கும் காலில் செருப்பு இல்லாம தான் தெரியும், இல்லையா? ஏன்
ஆணவத்துல சொல்லல, அகம்பாவத்துல சொல்லல, இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால சொல்லல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க எல்லாருக்கும் சுகர் இருக்காமா, நிறைய பேருக்கு சுகர் இருக்கா? உங்களுக்கு இல்லைனாலும் உங்க வீட்டுல இருக்கும். அக்கா இப்பயே சிரிக்கிறாங்க, எனக்கு இருக்குடா தம்பி அப்படின்ட்டு கையை வேற தூக்குறாங்க. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குக்கா, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப எனக்கு சுகர் இல்லாதவங்க காலில் புண்ணு வந்துச்சுன்னா உடனே ஆறிடும். சுகர் பேஷண்ட் காலில் புண்ணு வந்துச்சுன்னா ஆறாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அது என்ன பண்ணுவோம், 10 நாள் போகும், 15 நாள் போகும், 3 மாசம் பார்க்காம விட்டோம்னா சீல் வச்சு இந்த காலை வெட்டி எடுக்கிற நிலைமைக்கு போயிடும். இந்த காலை வெட்டி எடுக்கிற நிலைமைக்கு போறது தமிழ்நாட்டில் மட்டுமா நடக்குது? இந்தியா பூரா எல்லா ஊர்லயும் நடக்குது இல்ல. சுகர் பேஷண்ட் தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்க? இந்தியா பூரா எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்கல்ல. முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்க? எல்லா ஊர்லயும் இருக்காங்கல்ல. எந்த முதலமைச்சருக்கும் இது குறித்து அக்கறை வரவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவருக்கு இது குறித்தும் அக்கறை வந்தது. அதனால் பாதங்களை பாதுகாப்போம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். சுகர் பேஷண்ட்டினுடைய காலை செக் பண்ணி அவங்க காலில் புண்ணு இருந்துச்சுன்னா மருந்து கொடுக்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். இயல்பா மேடையில இருந்து பார்க்கும்போது, இல்ல கார்ல இருந்து பார்க்கும்போது மக்களுடைய தலை தெரியும், கண்ணு தெரியும், உடல் தெரியும், நிறம் தெரியும், முகம் தெரியும், கால் தெரியாது. ஆட்சியாளர்கள் கண்களில் கால் படவே படாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின், தன் சொந்த மக்களின் பாதம் வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யற ஒரு அரசாங்கத்தை நான் வீட்டுக்கு அனுப்புனாதான் செருப்பு போடுவேன்னு சொன்னா, காலம் பூரா நீ செருப்பு இல்லாம வெறுங்காலோட தான் நடக்கணும். அந்த இடத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் இல்லையா? இவ்வளவு பெரிய மகத்தான சாதனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. சரி, எதன் அடிப்படையில நீங்க இவ்வளவு 200 ஜெயிப்போம், 300 ஜெயிப்போம், 200 சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு கட்சியின் தலைவரை கொண்டாடுவது என்பது ஒரு சாதாரண விஷயங்க. அது எல்லா கட்சியும் கொண்டாடுவாங்க. முதலமைச்சரா இருக்கிறவங்களை கொண்டாடுறது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க, அது எல்லா ஊர்லயும் கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தலைவர், அவர் வெறும் கட்சியின் தலைவர் அல்ல, ஒரு நாட்டின் முதல்வர் அல்ல, அவர் இந்த இனத்தின் தலைவர். ஏன் ஒருவர் எப்போது இனத்தின் தலைவராக மாறுகிறார்? தன் சொந்த இனத்தினுடைய மக்கள் அவர் பெயரை கேட்டால், அவர் முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடையணும். எதிரிகள் அவர் பெயரையும் அவர் முகத்தையும் பார்த்தால் அலறி துடிக்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் முகத்தை பார்த்தால் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்கிறார்கள். ஆரிய பார்ப்பன பாஜக கூட்டம் அலறி துடிக்கிறது. அதனால் அவர் தமிழ் நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, தமிழ் இனத்தின் தலைவராக வானுயர்ந்து நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுக்க சுத்துவது தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். சேகரன் எல்லாம் கூட பயணித்தவர். அவர் இளைஞரணியில் இருக்கிற போதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி திரிந்தவர். அதனால அவருக்கு நல்லா தெரியும், மக்களை சந்திப்பதில் தான் ஒரு தலைவன் தனக்கான எனர்ஜியை, தனக்கான பூஸ்டை, தனக்கான உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மக்களை நேசிக்கிற தலைவர்களுக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தால் சோர்வு வந்துடும். மக்களை நேசிக்கிற தலைவர்கள் களத்திலே நிற்பார்கள், ஊரிலே திரிவார்கள். அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர். எதிர்க்கட்சியா இருக்கும் போது தமிழ்நாடு முழுக்க வலம் வந்தார். என்ன பேர்ல? மக்களை தேடி ஸ்டாலினின் குரல், பாசிசத்திற்கு எதிரான ஸ்டாலினின் குரல், நமக்கு நாமே, கிராம சபை கூட்டம், காவிரி மீட்பு பயணம், இப்படி பட்டியல் போடலாம். ஒரு 10-15 லிஸ்ட் போட முடியும். கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும், திருவள்ளூர் வரைக்கும் நடையா நடந்தார். ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஓய்வு எடுக்கலாம்ல, வயசு 72 ஆயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஆனால் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கூட 70 வயசு மாதிரி இருந்தார். கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு, மக்களை சந்திச்ச பிறகு 50-55 வயசு மாதிரி குறைச்சிட்டார். இன்றைக்கு அவர் இறங்கி நடந்தார்னா பின்னாடி சேகரன் நாங்களும் ஓட முடியாது என்கிற அளவிற்கு அவர் அவ்வளவு எங்க இருக்கிறார். ஒரே ஒரு காரணம் தான், அவர் என்றைக்கும் மக்களை சந்திக்க தயங்காதவராக இருக்கிறார். அதனால் அவர் இளமையாக இருக்கிறார். 2024 முன்பு தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் போகிறார். வழியெங்கும் மக்கள், 2 பக்கமும் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லோர் கையிலும் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லார் கையிலும் ஒரு பேப்பர் இருக்கும். எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல என்ன இருந்திருக்கும்? நிறைய கண்ணீர். 20 வருஷமா தீக்காத பிரச்சனை, 15 வருஷமா தீக்காத பிரச்சனை. அவ்வளவு ஆற்றாமை இருந்திருக்கும், அவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும், அவ்வளவு கோரிக்கைகள் இருந்திருக்கும். 2024 தேர்தல் முடிகிறது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் போகிறார். அந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள். மனுக்கள் இருந்த கரங்களில் பூக்கள் இருக்கிறது, கவலை இருந்த கண்களில் மகிழ்ச்சி இருக்கிறது. 2024க்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறது. அதனால் கைகளில் இருந்த மனு மலராகி இருக்கிறது, கண்களில் இருந்த சோகம் மலர்ச்சியாகி இருக்கிறது. கடைசியாக இப்படி முடிக்கிறேன் நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு தலைவர் நான் ஜெயிப்பேன்னு சொன்னா மக்கள் மகிழ வேண்டும். மோடி என்ன சொன்னார்? 400 சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னார். மோடி 400 ஜெயிப்பேன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு கூட அடிவயிற்றில் ஒரு புலி கரைத்தது.
ஒரு மாதிரி கபகபன்னு ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. அதனாலதான் 400 ஜெயிப்பேன்னு சொன்ன மோடியை 240க்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார், நான் 40க்கு 40 ஜெயிப்பேன்னு சொன்னார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயிப்பேன்னு சொன்ன மக்களுக்கு மகிழ்ச்சி வந்தது. அந்த மகிழ்ச்சி வந்த காரணத்தினால் அவர் கேட்ட 40க்கு 40 என்பதை கொடுத்தார்கள். ஒரு தலைவனுக்கான தகுதி என்பது சொன்னதை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டின் நலத்திட்டங்களுக்கு மட்டும் கிடையாது, 40 ஜெயிப்பேன்னு சொன்னது போல 40 ஜெயிச்சு காட்டியவரும் அவர்தான். பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. இந்தி திணிப்பு, நிதி குறைப்பு, நாடாளுமன்ற பிரதிநிதிகளை குறைப்பது என்று ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ஏன்? 1971 கோவையில மாணவர் மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநாட்டினுடைய நடுநாயகமாக அமர்ந்திருக்கிறார். ஒரு 18 வயது இளைஞர், அன்றைக்கு கல்லூரி கூட முடிக்கல, அந்த இளைஞர் மேடையில மைக்க பிடிச்சு சொல்றார், இந்தி எதிர்ப்பிற்காக தியாகங்களுக்கு தயாராகுங்கள் என்று தலைவர் சொன்னார். நாங்கள் அந்த தியாகத்திற்கு தயாராக இருக்கிறோம். அது ஏதோ சாலை மறியல் பண்றது, சிறைக்கு போறது என்பது மட்டுமல்ல, உயிர் தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அந்த இளைஞர் சொன்னார், இதனால் எங்க அப்பா கோச்சு பாரான்னு கேட்டா கோச்சுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 4 பிள்ளை இருக்காங்க. 4ல் 1 போனா மொழிக்காக ஒரு பிள்ளையை கொடுத்தேன் என்று என் தந்தை பெருமிதப்படுவாரே தவிர கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னார். 71 18 வயதில் ஒரு இளைஞன் சொன்ன போது அந்த இளைஞனுக்கு தெரியாது 50 ஆண்டுகள் கழித்து 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் வந்து அமர்வோம் என்று. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மொழிக்காக உயிரை கொடுக்க தயாராக நின்றவர். மொழிக்காக உயிரை கொடுத்தவர்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு மொழிக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த தலைவன் ஆட்சி செய்வதால் தான் இவர்கள் எவ்வளவு ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் ரூங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வைத்து இந்தியாவில் அத்தனை சங்கிகளையும் அலறி துடிக்க வைக்க அவரால் முடிகிறது. அவரை கண்டால் எதிரிகள் நடுங்குகிறார்கள், மக்கள் மகிழ்கிறார்கள். இன்னும் 100 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து நமக்காக சேவை செய்வார். நன்றி, வணக்கம். பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் நூல் வெளியீட்டு விழா. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். 19/3/2025 புதன்கிழமை, அன்பகம், தேனாம்பேட்டை.